கடாய்க்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துடலாம். 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து நமக்கு தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். நாட்டு காய்கறி, கிழங்கு வகைகள் சேர்த்துடலாம். சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கிறேன். தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாக்கு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் சாப்பாடு புழுங்கல் அரிசி, சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், 1.5 ஸ்பூன் தனியாக இதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கொதி வந்துட்டு இந்த டைமில் மாங்காய் முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வறுத்தாச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துருக்கேன். 10 காஞ்ச வத்தல் சேர்த்து கருவேப்பிலை பருப்புகளோடு சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அதெல்லாம் நமக்கு தேவையானது காரத்தை. தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். தேங்காய் சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்து வேக வச்சா துவரம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு காயத்தூள் சேர்த்து தாளிச்சு சாம்பார் ரெடி.